செஞ்சுட்டாங்களா? பேதுருவை பிரச்சனைக்கு இருக்க பேதுருவை தட்டி எழுப்பினான். தேவதூதன் எழும்பு, ஆதரிச்சை போடு, இடுப்புல கட்டிக்கிட்டு அங்கே மாட்டு அப்படின்னு கையை பிடிச்சி எடுத்துக்கொண்டு தமஸ்குவின் மீதில விட்டு போயிட்டார். அப்படிதானமா விடுதலை கிடைத்தது பேதுருவுக்கு. அப்போ நம்முடைய சபைகளும் விடுதலையாக்கப்பட வேண்டும், விடுதலையோடு ஊழியர்கள் செய்ய வேண்டும். ஐயா, இன்னைக்கு சுவிசேஷத்தை சொல்ல முடியுதா, பேச முடியுதா, சத்தமா பாட்டு வைக்க முடியுதா? உதிர்த்தி கோஷம் அந்த வலுசப்ப ஊற்றுகிற அந்த திறமையும் வெள்ளம் போல திறமை அரிசிக்கிட்டே இருக்குது. அந்த சுவிசேஷ வாசகத்தினாலும் அடைத்து கொண்டே வருகிறது. கேட்டுக்கொண்டிருக்கிற அருள் தாயை தகப்பனே, நீ ஓடுகிற முழங்கால், நீ பண்ணுகிற செபம், நீ வைத்திருக்கிற அந்த ஊழியர்கள் நிமித்தமாக தான் சபையை என்ன செய்ய முடியும், கட்டவிழ்க்க முடியும். அந்த தேவத்துக்கு நேராக இந்த சபை கடந்து வர வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் திருவுளப்படுத்துகிறார். அடுத்ததாக மத்தேயு 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மத்தேயு 7:25 பக்கம் 11 திருவள்ளம். எப்படிமா பெருமளவு